விவசாயிகள் தொடர்ந்து மழை பெய்யுதுன்னா விவசாயம் பாதிக்காமல் இருந்தால் ஆனால் என்ன இயற்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான வேண்டுதல் எங்கள் மனசில் இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கணும். தஞ்சாவூர் என் ஊர் எப்பவுமே தஞ்சாவூர் செழிப்பாக இருக்கணுங்கிறது தான் என்னோட. இப்படி மழை பாதிக்கிறது. மழை நம்ம சீசன் டைம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பாதிச்சுன்னா டெஃபினட்டாக அரசாங்கம் தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் ஒரு அரசியல்வாதி. அவர் எடுத்திருக்க முடியும் அவ்வளவு நல்லது. அவர் தான் டெல்டா மாவட்டத்துல மழை பெய்யுது. விவசாயிகள் என்ன குற்றச்சாட்டு இது பண்றாங்கன்னா, நெல் கொள்முதல் சரியான நெல் கொள்முதல் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்து பேரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மழை அதிகமா பெய்யும் போது அரசாங்கத்தை கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த அரசாங்கம் அதுக்கு தான தகுந்த பாதுகாப்பு எடுத்து அவங்க நிவாரணம் வழங்கிட்டு அவங்க முயற்சி பண்ணணும். ஏன்னா அவங்க கோரிக்கை என்னன்னா, அவங்க மழை அதிகமா இருக்கும் போது அவங்க நெல் கொள்முதல் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னா அரசாங்கத்தை முறையிடணும். முறையிட்டா நிச்சயமா அதுக்கு கவனம் செலுத்தி அது உடனடியாக அவங்க நிவர்த்தி பண்றதுக்கு ஏற்பாடு செய்வோம் நம்புறாங்க. மத்திய அரசாங்கம் 3 முறை மத்திய குழு சரிவர நிவாரணம் கொடுக்கலன்னு சொல்லி விவசாயிகள் பல இடத்துல சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஒரு திருமண விழாவில் விவசாயிகள் போராட்டம். உண்மையிலே விவசாயிகள் இந்த நெற்களஞ்சியத்தை தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விவசாயிகள் நிச்சயமா மத்திய அரசு சரி சாய்க்கிறேன்னு சொல்றது ஒரு குற்றச்சாட்டா நீங்க மாநில அரசு சொல்றது நினைக்கிறேன். அது ஒரு குற்றச்சாட்டாக எடுத்து மாநில அரசு கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்க தான் எடுத்து மத்திய அரசுக்கு சொல்லணும். மத்திய அரசு நிச்சயமாக விவசாயிகளுக்காக கண்டிப்பாக உதவி செய்வதற்காக காத்திருக்கும் ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. Behind Gold Medal நவம்பர் 30 சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. டிக்கெட்களை இலவசமாக பெற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் லைன் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.